வணக்கம் மக்களே, டீ கப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி ஒரு டிஷ்ஷு செய்ய போகிறோம். அதுக்கு முட்டை, வெங்காயம், அதுக்கப்புறமா வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறமா வந்து கோஸு, கேரட், இது எல்லாமே. இதை பார்த்தாலே தெரியும் என்ன செய்ய போகிறோன்னு. ஃப்ரைட் ரைஸ் தான், எக் ஃப்ரைட் ரைஸ். இதை வந்து தர்ஷிக் தான் பண்ணுறான். காலையில் பண்ணி கொடுத்தா ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னாங்க. ஆனால் கொஞ்சமாக பண்ணதால காலி ஆகிடுச்சு. சரி, அதனால் மறுபடியும் ஈவினிங் வந்து கேட்டாங்க. ஸோ அதனால் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதுக்கு வந்து எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நல்லா வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு நல்லா பொன்னிறமானதுக்கப்புறமா வெங்காயத்தை போட்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. நான் வந்து கோஸ் கொஞ்சம் அதிகமாக எடுத்துட்டேன், ஏன்னா நிறைய இருந்துச்சு. அதிகமாக தெரில, அரிஞ்சதுக்கப்புறம் தான் தெரியுது நிறைய இருந்துச்சுன்ட்டு. இப்போது பீன்ஸு, அதுக்கப்புறமா வந்து கோஸு, கேரட், இது மூணுத்தையும் ஒன்றா போட்டு நல்லா வந்து வதக்கி விட போகிறோம். நல்லா வதங்கணும். அப்போ தான் ஃப்ரைட் ரைஸ் வந்து டேஸ்ட்டாகவும் இருக்கும், எம்மியாகவும் இருக்கும். அந்த கடைங்களை நம்ம வாங்கி கொடுக்காம இந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸ் எல்லாமே வந்து நம்ம வீட்டிலேயே செஞ்சு கொடுத்தோன்னா பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ எல்லாம் வதங்கினதுக்கப்புறமா ஒரு 3 முட்டையை உடச்சி ஊற்றிருக்கேன். ஆக்சுவலாக முட்டையை தனியாகவே போட்டு இதுக்கு கூட சேர்த்துக்கலாம். சரி, நான் ஒரே இதிலே செஞ்சுக்கலான்னு போட்டேன். இது கூட வந்து தேவையான உப்பு சேர்த்துக்குங்க. பார்க்கும்போதே பாருங்கள் ஃப்ரைட் ரைஸ் எப்படி இருக்குன்ட்டு. இந்த மாதிரி காய்கறிலாம் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், பசங்களுக்கும் பிடிக்கும். கொஞ்சமாக மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன், வெறும் மிளகாய்த்தூள். கொஞ்சம் வந்து சோயா சாஸ் சேர்த்துருக்கேன். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ ஃபுட்டெல்லாம் வந்து நம்ம வீட்டிலே செஞ்சு கொடுக்குறோமோ அவ்வளோ வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா இப்போ எங்கே பார்த்தாலும் ஒரே நோய் அது இதுன்றாங்க. இது கூடவே வந்து டொமேட்டோ சாஸை சேர்த்துருக்கேன். இப்போது வடித்து வச்ச சாதத்தை சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கிளறி கொடுத்துட்டு ஈவனாக நல்லா கிளறிட்டிங்கன்னா சூப்பரான எம்மியான எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. இங்கே பாருங்கள், நிமிஷத்தில் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் பசங்களும் செஞ்சு கொடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பபாய். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராமாக தான் ஃபாலோ பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.